வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மீண்டும் விபத்தில் சிக்கிய அஜித் கார். போர்ச்சுகல் ரேஸில் திடீரென விபத்து. உடல்நலம் எப்படி இருக்குது? ரசிகர்கள் எல்லாருமே அஜித் அவர்கள் உடல்நலம் பற்றி கேட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் அஜித்குமார் இப்போது கார் ரேஸில் கவனம் செலுத்தி வருவது அனைவருக்குமே தெரிந்ததுதான். போர்ச்சுகல் நாட்டில் நடக்கும் ரேஸில் இப்போது அஜித் பங்கேற்றுள்ள நிலையில் அவரது கார் மீண்டும் விபத்தில் சிக்கியிருக்கிறது. துபாயில் பயிற்சியின் போது அவரது கார் விபத்தில் சிக்கிய நிலையில் மீண்டும் இப்போது கார் விபத்தில் சிக்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தற்போது உள்ள உச்ச நட்சத்திரங்கள் ஒருவர் தான் அஜித்குமார் அவர்கள். இவரது படங்கள் எப்போதுமே ரிலீஸ் ஆனாலும் அதற்கு மாபெரும் ஓப்பனிங் கிடைக்கும் என்பது அனைவருக்குமே தெரிந்தது ஒன்றுதான். என்னதான் சினிமாவில் உச்சத்தில் இருந்தாலும் அஜித்துக்கு அப்புறம் கார் ரேஸில் தான் அதிக ஆர்வம் இருப்பாங்க. சினிமாவில் நடிக்கும்போது கார் ரேஸில் அவர் கவனம் செலுத்தியிருக்காங்க. இடையில் சில ஆண்டுகள் கார் ரேஸ் அவங்க வீட்டில் இருந்த நிலையில் இப்போது கார் ரேஸின் கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க. இதற்காக அவங்க அஜித்குமார் ரேசிங் என்ற பெயரில் தனியாக டீமை ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த மாதம் துபாயில் நடைபெற்ற 24 மணி நேர கார் ரேஸில் அவரது அணி பங்கேற்றது. இதில் மிகச்சிறப்பாக செயல்பட்ட அஜித்குமார் ரேசிங் 3வது இடத்தை பிடித்தது. துபாயை தொடர்ந்து இப்போது போர்ச்சுகல் நாட்டில் கார் ரேஸ் நடைபெறுகிறது. அதில் அஜித்குமார் ரேசிங் பங்கேற்கிறாரு. இதற்காக அவரது டீம் ரெடியாகி வருகிறது. இதற்கிடையே அஜித்குமார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் அவரது கார் விபத்தில் சிக்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. போர்ச்சுகல் ரேசிங் தொடர்பாக அஜித் மேலும் கூறும்போது, இங்கு ரேஸ் செய்யும் போது நன்றாக இருக்கிறது, புத்துணர்ச்சி தருகிறது. கார் ரேஸ் சாம்பவன் அயர்டன் சொன்ன இங்குதான் முதல் ஃபார்முலா 1 வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. அவங்க வென்ற அதே ரேஸ் சாக்ரேட்டிஸ் ரேஸ் செய்வதை நம்ப முடியலை. இது பெருமையாக இருக்கிறது. இது ஈஸியான சாக்ரேட், அதிலும் குறிப்பாக கடைசியாக செக்டரை டெக்னிக்கலாக அணுக வேண்டும். இங்கு எனது கார் ரேஸ் டைமிங் குறைந்து வருவது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ரேஸ் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் காலை நடந்த பயிற்சி சுற்று மோசமாக போனது. எனது கார் மிக மோசமான விபத்தில் சிக்கியது. மெக்கானிக் மற்றும் டீம் உறுப்பினர்கள் தீவிர முயற்சியில் காரை சரி செய்து விட்டாங்க. இதன் காரணமாக தகுதி சுற்றுக்கு எனது கார் தயாரானது. இதற்கு நான் டீமிற்கு நன்றி சொல்லி தீர வேண்டும். கார் விபத்தில் சிக்கினாலும் அஜித் பாதுகாப்பாக இருக்கிறார். இதன் காரணமாகவே சில மணி நேரத்தில் நடக்கும் தகுதி சுற்று போட்டியில் அவர் பங்கேற்கிறார். இந்த ரேஸில் அஜித் பங்கேற்கும் போட்டியாளர்களை காண பலருமே நேரில் சென்றிருக்காங்க. நேரலையில் பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்ட நெறியாளர்கள் கேள்வி எழுப்பதற்கு நடிகர் அஜித், எனக்கு மிகவும் பிடித்த இந்த மோட்டார் ஸ்போர்ட்டை இப்போது பலருமே ஃபாலோ செய்து வராங்க. எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனது ரசிகர்கள் மட்டுமின்றி நான் என்ன செய்கிறேன் என்பதை அக்கறையுடன் கவனித்து வருகிறாங்க. அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியானது. மகிழ் திருமணி இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் அஜித்குமாருடன் த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்ட பலருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு மிகப்பெரிய பேர் கிடைத்துள்ளது. அடுத்த கட்டமாக அவரது குட் பேட் அக்லி படம் வெளியாக உள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.